இந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு dfdef ப்ரொஃபைல் இந்த ப்ரொஃபைல்குள்ளே பார்த்தீங்கன்னா request request return render request request comma profile.html வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ இந்த இதில் இப்போ புதுசாக ஒரு டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணோம். நியூ டெம்ப்ளேட் profile.htmlனு ஒரு டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணோம். இந்த profile.htmlக்கு இதை அப்படியே காப்பி பேஸ்ட். இந்த இடத்துல நம்ம வந்துட்டு என்ன செட் பண்ண போகிறோன்னா வெறும் வந்துட்டு இந்த யூசரோட இதுவும் அதோட லாகின் இன்ஃபர்மேஷன் அதாவது லாக் அவுட்டும் செட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல இந்த ரெஜிஸ்டர் இது ரெண்டையும் எடுத்துக்கலாம். இதில் ஒரு ஹெச்எஃப் மட்டும் வேணும், ரெஜிஸ்டர் மட்டும் வச்சுக்கலாம். ரெஜிஸ்டர் மட்டும் வச்சுட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு யூசர் யூசர் ப்ரொஃபைல் இந்த இடத்துல h1 welcome user dot name. அந்த யூசர் நேம் வந்துட்டு இது பண்ண போகிறோம். இப்போ இந்த இதில் என்னென்னா நம்ம வந்துட்டு யூசர் வந்துட்டு கரெக்டாக ஆதென்டிகேட் ஆகியிருந்தாங்கன்னா நம்ம வந்துட்டு வந்துட்டு கரெக்டாக அந்த லாக் அவுட் பண்ணுறதுக்கு அதுக்கு வந்துட்டு இப்போ வந்துட்டு if user dot is underscore uthen authenticated percentage and if ஓகே. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு லாக் அவுட் இந்த இடத்துல லாக் அவுட் சேவ். ஓகே, யூஸ் இந்த இடத்துல சேவ் ஆகட்டும். இப்போ இந்த யூஆர்எல்லில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு லாக் அவுட்டுக்கு வந்துட்டு யூஆர்எல் போடணும், அது போக ப்ரொஃபைலுக்கு யூஆர்எல் போடணும். ஸோ லாக் அவுட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இதில் பிஏடிஹெச் பார்த்து ஆமாம் PROFILE ப்ரொஃபைல் ஆமாம் யூஸ் டாட் ப்ரொஃபைல் name equal to FILE profile ஆமாம் ஓகே பேஸ்ட். லாக் அவுட் டாட் இண்டெக்ஸ் லாக் அவுட். இந்த இடத்துல இந்த இண்டெக்ஸ் போடுறதுக்கு பதிலாக நம்ம இந்த இடத்துல ஃபார் ஃப்ரம்
Django டாட் contrib டாட் path டாட் use import login view, logout view. ஓகே. இப்ப இந்த ஃபங்ஷன் நம்ம எதுக்கு இங்க குடுத்துருக்குறோம்னா, நம்ம வந்துட்டு இப்ப இந்த லாகினுக்கு பார்த்தீங்கன்னா, லாகினுக்கு எங்க அ இங்க வியூஸ்ல பார்த்தீங்கன்னா, லாகினுக்கு இப்ப நம்ம இந்த ஆத்தென்டிகேஷன் கோடெல்லாம் எழுதணும்ல, இதெல்லாம் எழுதாம ஜஸ்ட் வந்துட்டு நம்ம ரெண்டர் பண்றது மூலியமா, இந்த இடத்துல வந்துட்டு இந்த ஒரு இத எழுதுறது மூலியமா நம்ம இது பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த லாகின் இருக்குதுல்ல, லாகின் ஏற்கனவே பண்ணிட்டோம். அதனால வந்துட்டு நான் இப்ப எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம லாகின்க்கு லாகின் வியூ டாட் ஆஸ் வியூ அப்படின்னு குடுத்தோம்னா, இப்ப குடுத்துட்டு இப்ப சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு, இப்ப இந்த லாகின் வியூஸ் லாகின்ல போயிட்டு, இப்ப இந்த ஆத்தென்டிகேஷன் இது ஃபுல்லாமே வந்துட்டு நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். இப்ப இத சேவ் பண்ணிட்டு, அதே மாரி அப்படியே எடுத்துடலாம். இப்ப சேவ் பண்ணிட்டு, நான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, லீவ் ஓகே. லாகின் குடுத்தோம்னா ஓகே. இப்ப ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, இந்த லாகின் அப்புறம் இந்த ரெஜிஸ்டர் இருக்குது பார்த்தீங்களா? இது 2மே பார்த்தீங்கன்னா, இந்த டெம்ப்ளேட்குள்ள நியூ நியூ ஃபைல் இல்ல. நியூ ஃபோல்டர் ரெஜிஸ் ஸ்பெல்லிங் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் இப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு, இந்த இது ரெஜிஸ்டரையும் லாகினையும் இதுக்குள்ள போடணும். இப்போ நம்ம இந்த இடத்துல வந்துட்டு குடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா, ஸ்லாஷ் ஓகே. இப்ப பார்த்தீங்களா வந்துருச்சு. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, இந்த ரெஜிஸ்டரும், லாகினும் மட்டும் அங்க வைக்கணும். அப்பதான் வந்துட்டு இந்த ஒரு ஃபீச்சர் வந்துட்டு அதில ஆட் பண்ண முடியும். ஸோ, இப்போ வந்துட்டு நம்ம லாகின் ரெஜிஸ்டர் வச்சாச்சு. ப்ரொஃபைல் பேஜ் செட் பண்ணியாச்சு. அதே மாரி இப்போ லாக் அவுட்டுக்கு செட் பண்ணணும். லாக் அவுட்டுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்துட்டு லாக் அவுட் வியூ லாக் அவுட் வியூல பார்த்தீங்கன்னா, லாக் அவுட் வியூ டாட் ஆஸ் வியூ ஆஸ் வியூல பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு பேஜ் ஈக்குவல் டூ என்டிஎக்ஸ் இண்டெக்ஸ். ஓகே. இப்போ சேவ் பண்ணிக்கலாம். இப்போ சேவ் பண்ணிட்டு, இந்த யூசர் வந்துட்டு ரீலோட் பண்ணிட்டு, இந்த இடத்துல நம்ம FAIZ 1 2 3 4 5 1 2 3 ஓ! இதில என்ன பிரச்சனைனா, இன்பில்ட் எல்லாம் யூஸ் பண்ணணும்னா, அதில குடுத்துருக்கிற மாரி தான் நம்ம போடணும். அதில குடுத்துருக்கிற மாரி தான் ஃபோல்டர்ஸ் கிரியேட் பண்ணணும். அதில குடுத்துருக்கிற மாரி தான் எல்லாமே பண்ணணும். அப்படி பண்ணா மட்டும் தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு இத என்ன சொல்றது? அந்த இது வந்துட்டு கரெக்ட்டா ஒர்க் ஆகும். இல்லன்னு வைங்களேன், நம்ம வந்துட்டு இப்போ ஒவ்வொரு இதுக்குமே வந்துட்டு தனித்தனியா உள்ள இது பண்ற மாரி இருக்கும். லாகின் பார்த்தீங்கன்னா, ரெஜிஸ்ட்ரேஷனுக்குள்ள உட்காந்தனால ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ப்ரொஃபைலுக்கு பார்த்தீங்கன்னா, நான் இந்த இடத்துல வந்துட்டு அ ஆத்தென்டிகேஷன் ஆச்சுன்னா, இந்த ப்ரொஃபைல் இது பண்றாங்கல்ல, இது கூடயே பார்த்தீங்கன்னா, நான் அந்த
இப்போ ப்ரொஃபைலோட இதெல்லாமே நான் சென்ட் பண்ணணும். ஓகே. இப்போ இப்போ மறுபடியும் வந்துட்டு இதெல்லாம் கிரியேட் பண்ண முடியாது. ரொம்ப கடினமான செயல். URLs போகிறோம். URLஸில் நெக்ஸ்ட் பேஜ் இண்டெக்ஸுக்கு போகணும். ஆனால் இண்டெக்ஸுக்கு போக மாட்டேங்குது. இந்த இடத்துல லாகவுட் போயிட்டு லாகின் ப்ரொஃபைல் லாகவுட். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு கரெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போ வந்துட்டு நம்ம ரெஜிஸ்டர் வேணும்னா நம்ம வந்துட்டு யூசர் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இதுவே லாகின் போனோன்னா நம்ம வந்துட்டு லாகினோட டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு லாகின் கொடுத்தோன்னா உள்ளே லாகின் ஆயிரும். நம்மளோட ப்ரொஃபைல் இது வந்துடும். நெக்ஸ்ட்டு லாக் அவுட் கொடுத்தோன்னா நம்மளுக்கு மறுபடியும் வந்துட்டு எங்கே ஹோம் பேஜோ அந்த ஹோம் பேஜே வந்துடுச்சு. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் வந்துட்டு எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது வந்துட்டு பார்த்தோம். இப்போ நம்ம க்ரியேட் பண்ண யூசர் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த அட்மினில் வந்துட்டு சேவ் ஆகிருக்கும். அட்மின்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இப்போ யூசர்ஸ்குள்ளே போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நம்ம என்னெல்லாம் யூசர்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோமோ அந்த எல்லா யூசர்ஸும் சேவ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த யூசரில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இமெயில் அட்ரஸ் இது எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா? இதை எல்லாத்தையுமே வந்துட்டு எப்படி வந்துட்டு ஒரு இது வந்துட்டு இதை வச்சு எப்படி வந்துட்டு ஒரு ஃபுல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். Until then, this is Faisal signing out from Craft Code with FS.